கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட அறிவியல் ஆய்வுகள் மூலமாக நம்ம பூமியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சில வித்தியாசமான உயிரினங்கள் வாழ்ந்து வந்ததும் அந்த உயிரினங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அழிந்து போனதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அழிந்த உயிரினங்களில் வித்தியாசமான மற்றும் மர்மமான உயிரினங்களும் அடங்கும். சமீப காலமாக அறிவியல் வளர்ச்சியின் பலனால ஒரு காலத்தில் அழிந்து போன உயிரினத்தை மறுபடியும் உருவாக்குற முயற்சியில் உயிரியல் ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த முயற்சிகள் வெற்றியடைந்து கூடிய விரைவில் மறுபடியும் நம்ம உலகத்துக்கு வரப்போற சில அழிந்த உயிரினங்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. தி மோவாப். மொத்தமாக 9 உள்வகைப்பாடுகள் கொண்ட ஒரு பெரிய பறவை இனம் தான் மோவாப். அமைதியான குணம் கொண்ட மோவாப் பறவைகள் நியூசிலாந்து பகுதியில் அதிக அளவில் வாழ்ந்து வந்திருக்கு. சில வரலாற்று குறிப்புகள் படி மோவாவோட மாமிசம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதனால மோவாப் பறவைகளுக்காகவே 13ஆம் நூற்றாண்டில் பாலினேசியன் இன மக்கள் நியூசிலாந்து ஆக்கிரமித்து அதிக அளவில் மோவாக்களை வேட்டையாடி இருக்காங்க. இந்த அதிகப்படியான வேட்டையாடல் தான் மோவாப் பறவையோட அழிவுக்கு காரணம். கடந்த 700 ஆண்டுகளாக நம்ம பூமியில் வாழாத இந்த உயிரினத்தோட படிமங்களையும் உடல் பாகங்களையும் கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் 2018ஆம் ஆண்டு அந்த படிமங்களில் இருந்து மோவாப் பறவை இனத்தில் உள்ள புஷ்மோவாவோட மரபணுவை பிரித்து எடுத்திருக்காங்க. பொதுவாக எந்த உயிரினமாக இருந்தாலும் அதோட மரபணுவை பிரித்து எடுத்துட்டாலே பாதி வேலை முடிந்த மாதிரி தான். பிரித்து எடுக்கப்பட்ட மரபணுவை பயன்படுத்தி குளோனிங் அல்லது வேறு ஏதாவது செயற்கை உயிரூட்டல் முறை மூலமாக மோவாப் பறவையை மறு உருவாக்கம் செய்ய முடியும். அதுக்கு தேவையான வேலைகளில் ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் புஷ்போவா வெற்றிகரமாக மறு உருவாக்கம் செய்யப்படும் அப்படின்னும் புஷ்போவாவோட வெற்றிக்கு பிறகு மற்ற 8 போவா இனங்களோட மரபணுக்களையும் பிரித்து எடுத்து எல்லா போவா இனங்களையும் உருவாக்க முடியும்னு ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. திட்டமிட்டபடி எல்லாம் சரியா நடந்தா கூடிய சீக்கிரத்தில் போவா பறவையை நம்ம பூமியில மறுபடியும் பார்க்கலாம். தி பைரேனியன் ஐபெக்ஸ். மலைகள்லையும் காடுகள்லையும் வாழக்கூடிய பெரிய கொம்புகளுடைய காட்டாடுகள் மற்றும் மலையாடுகள் தான் ஆங்கிலத்தில் ஐபெக்ஸ்னு குறிப்பிடப்படும். ஸ்பானிஷ் ஐபெக்ஸ் இனத்தோட துணை இனமான பைரேனியன் ஐபெக்ஸ் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்தில் அதிக அளவில் வாழ்ந்து வந்த இந்த ஆடுகளை மனிதர்கள் கடந்த 200 ஆண்டுகளாக அதிகமான அளவில் வேட்டையாடினதால 1980களுக்கு பிறகு அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பைரேனியன் ஐபெக்ஸ் இனத்தைச் சேர்ந்த கடைசி ஆடு 2000ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி மரம் முறிந்து விழுந்து இறந்ததால பைரேனியன் ஐபெக்ஸ் இனம் முற்றிலுமாக அழிந்து போனது. உடனடியாக பைரேனியன் ஐபெக்ஸை மீட்டெடுக்கிற முயற்சிகளை ஆய்வாளர்கள் தொடங்கினாங்க. அந்த முயற்சியில் கடைசியாக இருந்த ஆட்டோட தோல்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செல்களை பயன்படுத்தி குளோனிங் முறை மூலமாக 2006ஆம் ஆண்டு பைரேனியன் ஐபெக்ஸ் ஆட்டை பிறக்கும்படி செஞ்சாங்க. ஆனால் அந்த குளோனிங் ஆட்டோட சுவாச உறுப்புகள் சரியாக வளர்ச்சி அடையாததால் சில நிமிடங்கள்லேயே இறந்து போனது. இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் படி குளோனிங் முறையில் பிறக்கக்கூடிய உயிரினம் உயிரோடு இருக்க குறைந்த அளவு தான் வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தில் குளோனிங் முறை மேம்படும் போது கண்டிப்பாக பைரேனியன் ஐபெக்ஸ் மறு உருவாக்கம் செய்யப்படும். தி குவாகா. மனிதர்களின் அதிகப்படியான வேட்டையாடலால் 1883ஆம் ஆண்டு அழிந்து போனதா சொல்லப்படுற ஒரு உயிரினம் தான் குவாகா. இந்த இனம் வரிக்குதிரை இனத்தைச் சேர்ந்த உயிரினம் தான் அப்படின்னு 1984ஆம் ஆண்டு உயிரியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு உறுதி செஞ்சாங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் சாதாரண வரிக்குதிரை மற்றும் குவாகா வரிக்குதிரையோட மரபணுக்களுக்கு இடையில பல ஒற்றுமைகள் இருந்தது தெரிய வந்தது. ஆய்வாளர்கள் இந்த ஒற்றுமைகளை பயன்படுத்தி சாதாரண வரிக்குதிரையோட மரபணுக்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தி 2005ஆம் ஆண்டு முதல் செயற்கை குவாகா பிறக்கும்படி செஞ்சிருக்காங்க. அந்த உயிரினம் முழுமையான குவாகாவா இல்லாம குவாகாவும் சாதாரண வரிக்குதிரையும் சேர்ந்த கலப்பின உயிரினமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த முதல் குவாகாவை முன்மாதிரியா கொண்டு அதோட மரபணுக்களை மேம்படுத்தி இன்னும் சில முறை குவாகாவை பிறக்கும்படி செஞ்சிருக்காங்க. கடைசியா 2013ஆம் ஆண்டு 5வது குவாகா பிறந்திருக்கு. இதனால இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல குவாகா இனம் அழியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான உயிரினம் மறுபடியும் நம்ம பூமியில சுற்றி திரியும். அதற்கான ஆய்வு பணிகள்ல ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. தி ஹீத் ஹென். மனிதர்கள் முதலா பாதுகாக்கப்பட்ட உயிரினமா அறிவித்த உயிரினம் ஹீத் ஹென் அப்படிங்கிற இந்த கோழி இனம் தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவோட அறுவடை திருவிழாவான தேங்க்ஸ் கிவிங்ல ஹீத் ஹென் இன கோழிகளை தான் அமெரிக்க மக்கள் இரவு உணவா சாப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி தேங்க்ஸ் கிவிங் விழாவுக்காக ஹீத் ஹென் கோழிகளை வேட்டையாட தொடங்கி தொடர்ந்து 300 ஆண்டுகளாக ரொம்ப அதிகமான அளவில் வேட்டையாடி இந்த இனத்தையே மனிதர்கள் அழிச்சிட்டாங்க. 1870களில் இந்த இனம் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இருந்தாலும் 1932ஆம் ஆண்டு ஹீத் ஹென் இனத்தோட கடைசி கோழி இறந்ததால ஹீத் ஹென் இனம் அழிந்து போனது. ஆனாலும் இந்த இனம் முழுமையாக அழியறதுக்கு முன்னாடியே அதோட மரபணு மாதிரிகளை ஆய்வாளர்கள் பாதுகாப்பாக சேகரித்து வச்சதால அந்த மரபணு மாதிரிகளை பயன்படுத்தி இயற்கை ஆர்வம் கொண்ட சில தொழிலதிபர்களும் ஆய்வாளர்களும் சேர்ந்து
ஹீத்கன் கோழியை மறு உருவாக்கம் செய்யற முயற்சிகள்ல இப்போ ஈடுபட்டு வர்றாங்க. கேஸ்ட்ரிக் ப்ரூடிங் ஃப்ராக். குயின்ஸ்லாந்து மற்றும் கிழக்கு ஆஸ்திரேலிய பகுதிகளை இருப்பிடமாக கொண்ட மண்ணுக்குள் புதைந்து வாழும் குணமுடைய ஒரு தவளை இனம் தான் கேஸ்ட்ரிக் ப்ரூடிங். கேஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளை இனத்தில் மொத்தமாக 2 வகைகள் இருந்தது. அந்த 2 வகைகளுமே 1980களோட நடுப்பகுதியில் அழிந்து போயிருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளையோட மறு உருவாக்க செயல்பாடு மற்ற தவளைகளில் இருந்து வேறுபட்டது. இந்த இனத்தைச் சேர்ந்த பெண் தவளைகள் அது இட்ட முட்டைகளை அதுவே விழுங்கி வயிற்றுக்குள்ள வைத்து அடை காக்கும். சுமார் 6 வார காலத்துக்கு பிறகு அந்த முட்டைகள் பொரிந்ததும் தாய் தவளை தவளை குஞ்சுகளை வெளியே துப்பும். இந்த வித்தியாசமான இனப்பெருக்க பண்புக்காகவே இந்த இனத்தவளையை மறுபடியும் உருவாக்க ஆய்வாளர்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வர்றாங்க. கடந்த பல ஆண்டுகளாக இது சம்பந்தமான பல ஆய்வுகள் நடந்து முடிந்த பிறகு 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ கேசில் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்து கேஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளையோட செல்ல மற்ற இன தவளைகளோட முட்டைக்குள்ள செலுத்தி ஆய்வு நடத்தி இருக்காங்க. அந்த ஆய்வில் அவங்க ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதே முறையில் இன்னும் சில மாற்றங்களையும் மேம்படுத்தல்களையும் செஞ்சு எதிர்காலத்தில் முழுமையான கேஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளையை உருவாக்க முடியும்னு அந்த ஆய்வை தலைமை தாங்கின பேராசிரியரும் ஆய்வாளருமான மைக் ஆர்ச்சர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தைலசின். மர்சூபியல் விலங்கினத்தைச் சேர்ந்த ஒரு சின்ன விலங்கு தான் தைலசின். இது ஆஸ்திரேலியா, தஸ்மேனியா மற்றும் நியூகுனியா பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு உயிரினம். கங்காரு மற்றும் கோலாக்கரடி இனத்தோட தொடர்புள்ளதாக கருதப்படுற தைலசின் ஓனாய் மாதிரியான உடலமைப்பு உடையதாக இருக்கும். ஆஸ்திரேலிய கண்டத்தில் வாழ்ந்த தைலசின்கள் எல்லாம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்து போயிருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் உள்ள தஸ்மேனியா தீவில் மட்டும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதிக அளவில் வாழ்ந்து வந்திருக்கு. ஆனால் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலத்தில் தஸ்மேனியாவில் இருந்த வேட்டையர்களும் கால்நடைகளை காக்கிறதுக்காக சில விவசாயிகளும் தைலசினை அதிகமான அளவில் வேட்டையாடினதால அந்த உயிரினம் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கு. 1936ஆம் ஆண்டு ஹோபர்ட் வனவிலங்கு பூங்காவில் இருந்த பெஞ்சமின் அப்படின்னு பெயரிடப்பட்ட கடைசி தைலசினா சொல்லப்பட்ட உயிரினம் இறந்திருக்கு. ஆனால் காட்டுப்பகுதிகளில் 1940களில் கூட ஒரு சிலர் தைலசினை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூட 1940களுக்கு பிறகு தைலசினை பார்த்ததா எந்த ஒரு பதிவும் இல்லை. அதனால 1940களோட முடிவுக்கு பிறகு தைலசின் இனம் முற்றிலுமா அழிந்து போனதா வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் 1982ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2008ஆம் ஆண்டு மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஆண்ட்ரோ தைலசினை பற்றின ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் எப்படி தைலசினோட டிஎன்ஏவை பிரித்து எடுக்கிறது மற்றும் பாதுகாக்கிறது போன்ற வழிமுறைகள் இருந்தது. அதில் அவர் குறிப்பிட்ட வழிமுறைகள் மூலமாக தைலசின் மறுபடியும் உருவாக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2017ஆம் ஆண்டு வேற சில ஆய்வாளர்கள் தைலசினோட மரபணுவை தனியாக பிரித்து எடுத்துட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது. தி ஆரோச். சில ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக மறு உருவாக்கம் செய்ய முயற்சித்து வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஆரோச் அப்படிங்கிற பெரிய மாட்டு இனம். பல ஆயிரம் ஆண்டுகளா ஐரோப்பிய காடுகளில் வாழ்ந்து வந்த இந்த காட்டு மாடுகள் ஏறத்தாழ 7 அடி உயரமும் 1000 கிலோகிராம் எடையும் கொண்டதா இருக்கும். கிபி 1627ஆம் ஆண்டு அழிந்ததா நம்பப்படுற ஆரோச் மாடுகளை மறு உருவாக்கம் செய்யற முயற்சிகளை ஐரோப்பாவோட ஒரு ஆய்வுக்குழு 2009ஆம் ஆண்டுல இருந்து 2 தனித்தனி செயல்முறைகள் மூலமா செய்து வருது. இதுல ஆபரேஷன் டாரஸ் அப்படிங்கிற செயல்முறை திட்டத்துல 300 மாடுகளை ஆரோச் மாட்டோட டிஎன்ஏவை பயன்படுத்தி பேக் பிரீடிங் முறையில பிறக்க வச்சிருக்காங்க. பேக் பிரீடிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினத்தோட உடல்ல அதோட மூதாதையர் இன உயிரினத்தோட டிஎன்ஏவை செலுத்தி பழைய உயிரினத்தோட பண்புகளை கொண்ட உயிரினத்தை உருவாக்குற ஒரு செயற்கை உயிரூட்டல் முறை. 2வது செயல்முறையை பத்தி எந்த ஒரு சரியான தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படல. உலகத்தோட பல பகுதிகளில் உள்ள குகை ஓவியங்கள்ல கூட ஆரோச்சின மாடுகள் தான் வரையப்பட்டிருக்கு. தி டோடோ. டோடோ பறவை இனம் தான் ரொம்ப பிரபலமான ஒரு அழிந்த உயிரினம். டோடோ 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மொரீசியஸ் மற்றும் மடகாஸ்கர் தீவுகளில் வாழ்ந்து வந்திருக்கு. இந்த தீவுகளில் இருந்த மக்கள் டோடோ பறவைகளை உணவுக்காக வேட்டையாடினது தான் இந்த இனம் அழிய காரணம். ரொம்ப வித்தியாசமான இந்த பறவையை அழிவுல இருந்து யாராலையும் தடுக்க முடியல. அதே மாதிரி டோடோவோட அழிவுக்கு பிறகும் கூட ரொம்ப காலமா ஆய்வாளர்களால இதோட சரியான மரபணு மாதிரியை கண்டுபிடிக்க முடியல. 2007ஆம் ஆண்டு மொரீசியஸ் தீவுல இருந்த ஒரு முழு டோடோ எலும்புக்கூட்டை ஆய்வாளர்கள் மீட்டெடுத்தாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சிறந்த நிலையில உள்ள டோடோ எலும்புக்கூடு. 2016ஆம் ஆண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உயிரியலாளர் பெத் சாபிரோ அந்த எலும்புக்கூட்டில் இருந்து மரபணுவை பிரித்து எடுக்கிற வழிமுறையை கண்டறிஞ்சு டோடோவோட முழு மரபணுவை வெற்றிகரமாக பிரித்து எடுத்திருக்காங்க. அந்த மரபணுவை பயன்படுத்தி டோடோவை மறுபடியும் உருவாக்க முடியும்னு ஆய்வாளர்கள் பலர் உறுதியாக சொல்றாங்க. அதனால டோடோ கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வர அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. சேபர் டூத் டைகர்.
ஸ்மைலடான் அல்லது சேபர் டூத் டைகர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உயிரினம் 10,000 ஆண்டுகள்ல இருந்து 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில வாழ்ந்து வந்திருக்கு. இந்த புலி இனம் தான் இப்போ நம்ம பூமியில உள்ள புலிகள் மற்றும் பூனை இனங்களோட மூதாதையர் இனம். ஸ்மைலடான் அப்படிங்கிற அறிவியல் பெயர் கொண்ட இந்த உயிரினம் கூர்மையான கத்தி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பற்களை கொண்டிருக்கதால சேபர் டூத் டைகர் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுது. ஸ்மைலடான மறுபடியும் வரவைக்கணும்னு ஆய்வு அமைப்புகள் மட்டும் இல்லாம சில அரசாங்கங்களும் பெரிய வனவிலங்கு பூங்காக்களும் கூட தீவிர முயற்சியில இறங்கி இருக்காங்க. ஆனா சேபர் டூத் டைகர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்து போனதால அதோட முழுமையான மரபணுக்களை கண்டுபிடிக்க முடியல. இதனால ஸ்மைலடான்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த புலிகளையும் இதுவரைக்கும் கிடைத்த சில மரபணு மாதிரிகளையும் பயன்படுத்தி ஸ்மைலடான உருவாக்குற முயற்சிகள் நடந்து வருது. இந்த முயற்சியில ஆய்வாளர்கள் ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கதால இந்த முயற்சி கூடிய சீக்கிரத்துல வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஐசேஜ் திரைப்படத்துல வரக்கூடிய டியாகோ கதாபாத்திரம் சேபர் டூத் டைகர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தி ஊலி மேமூத். ஐசேஜ் திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரமா வரக்கூடிய இன்னொரு உயிரினம் தான் மேனிங்கிற ஊலி மேமூத். ஆசிய யானைகளோட அதிக தொடர்புள்ள இந்த ஊலி மேமூத் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியோட பல பகுதிகளில் அதிக அளவுல வாழ்ந்து வந்திருக்கு. ஊலி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல கம்பளின்னு பொருள். இந்த பெயருக்கு தகுந்த மாதிரி ஊலி மேமூத்தோட உடல் முழுக்க அதிக அளவுல தடிமனான ரோமங்கள் வளர்ந்திருக்கும். இந்த ரோமங்கள் ஊலி மேமூத்துக்கு அதிக குளிர தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஏறத்தாழ 6 டன் எடையும் 3 மீட்டருக்கும் அதிகமான உயரமும் கொண்ட இந்த பெரிய உயிரினம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போனதா கணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் குளிர் பிரதேச பகுதிகளில் இருந்து ஊலி மேமூத்தோட பல முழுமையான உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கு. இந்த உடல்கள் பனியால மூடப்பட்டிருந்ததால பெரிய அளவுல பாதிக்கப்படாம தான் இருந்திருக்கு. அதனால அந்த உடல்கள்ல இருந்து ரொம்ப சுலபமா மரபணுக்களை பிரிச்சு எடுத்து கூடிய சீக்கிரத்துல ஊலி மேமூத்தை மறுபடியும் பிறக்க வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.